டீமோ. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரஸ்ட் அனாலிசிஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, 2 மெத்தட்ஸ் பார்த்துக்கலாம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் இந்த வீடியோ புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் எப்படி கொஸ்டின் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, எப்படி அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்படி தான் ப்ராப்ளம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு மெம்பரில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போது இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிசின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் இந்த மெம்பர் ஏபிஎன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெம்பரில் என்ன கோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம்னா மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்கிறது என்னென்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அது ரியாக்ஷன்ஸாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். அந்த ஜாயிண்ட்டில் எப்படி இருக்கணும், 2 அன்னோன் ஃபோர்ஸஸ் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் 2 தான். ஓகேங்களா? அந்த 2 அன்னோன் இருக்க மாதிரி ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த ஜாயிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணணும். ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஈஸி தான். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இன்ஜி சப்போர்ட் இருக்குது, ரோலர் சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஆர்பி இருக்கும், ஆர்சி இருக்கும். கரெக்டுங்களா? ஆர்பி இருக்கும், ஆர்சி இருக்கும். இதை நம்ம இப்போ ரிசால்வ் பண்ணி ஆர்பி ஆர்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். லாஸ்ட்டில் இது ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கும். சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது ஃபோர்ஸ் என்ன இருக்குது, ஆர்பி இருக்குது, ஆர்சி இருக்குது. ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோடு இருக்கும், மேலே ஒரு லோடு, டவுன்வர்ட்ஸில் ஒரு லோடு. அதனால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது. ஸோ 2p இது ஒரு ஈக்குவேஷன் இப்போ கிடச்சிருச்சு. அடுத்து மொமெண்ட் எடுக்கணும். மொமெண்ட்டு பாயிண்ட் பியை பொறுத்து ஒரு மொமெண்ட் இருக்கும். பாயிண்ட் பியை பொறுத்து நீங்கள் ஒரு மொமெண்ட் இருக்கும். மொமெண்ட் எடுத்துகிட்டு என்ன இருக்கும், ஆர்சி இருக்கும். ஆர்சி வந்து இந்த ஆன்டி கிளாக்வைஸில் போகிறாங்க, மைனஸ் ஆர்சி இன்ட்டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2l. ஸோ அது ஒன்று. இந்த பக்கம் 2p இருக்குது, டவுன்வர்ட் ஆக்டாக இருக்குது கிளாக் வைஸு. ஸோ 2p இன்ட்டு லென்த், டிஸ்டன்ஸ் வந்து பாதி தான். இது ஒரு எல், இது ஒரு எல். ஸோ 2l. ஸோ லென்த் வந்து எல் தான். ஸோ இது வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சி வந்து பின்னு கிடைக்கும். ஆர்சி என்னன்னு கிடைக்கும், பின்னு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஆர்பியும் உங்களுக்கு பீனு தான் கிடைக்கும். ஆர்பியும் உங்களுக்கு பீனு தான் கிடைக்கும். இப்போது ஆர்பி வந்து பீனு கண்டுபிடிச்சாச்சு, ஆர்சியும் உங்களுக்கு பீனு கண்டுபிடிச்சாச்சு. 2 ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பெருசாக இப்படிலாம் பண்ணாமல் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா சிமெட்ரியாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிமெட்ரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெட்ரியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இதுவும் எல் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் எல் டிஸ்டன்ஸ் தான், சேம் ஆங்கிள், ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து சிமெட்ரி ஒரு சிம்பிள் சப்போர்ட் எப்படி பண்ணுவோம், நம்ம சிமெட்ரி அப்படின்னா ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் லோட் டிவைடட் பை 2. ஓகேங்களா? டோட்டல் லோட் எவ்வளோ இருக்குது, 2p இருக்குது. டோட்டல் லோட் டிவைடட் பை 2p போட்டிங்கன்னா உங்களுக்கு p தான் கிடைக்கும். ஸோ ஆர்பியும் உங்களுக்கு p தான் வரும், ஆர்சியும் p தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஈஸியாக எப்படியும் போடலாம். சிமெட்ரியாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் அந்த கண்டிஷன். இல்லைன்னா நீங்கள் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி மொமெண்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். நம்ம என்ன மெம்பர் கேட்டிருக்காங்க, ஏபி கேட்டிருக்காங்க. ஏபி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எந்த ஜாயிண்ட் எடுக்கிறோம், நம்ம பிங்கிற ஒரு ஜாயிண்ட், பி ஜாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஏபி இருக்குது, பிசி இருக்குது, 2 அன்னோன் தான் இருக்குது. ஸோ இந்த ஜாயிண்ட் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பி ஜாயிண்ட் எடுக்கலாம் இல்லையா? இப்போது ஜாயிண்ட் பி எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்டட் எஃப் பிசி இருக்குங்களா. அடுத்து இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஏபி இருக்கும். ஆல்சோ இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஆர்பி கண்டுபிடிச்சி இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. அது அப்போ இல்லை நமக்கு ஆர்பி இருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் இருக்கும். எங்களுக்கு இது ஆங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள் இன்க்ளைண்டாக கொடுக்கும்போது நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணோம், இன்க்ளைண்டாக கொடுக்கும்போது எப்படி சால்வ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? சைன் தீட்டா காஸ் தீட்டா போட்டு சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எஃப் ஏபி காஸ் 45 டிகிரி ஹரிசாண்டல் இருக்காங்க. வெர்டிகல் இருந்துச்சுன்னா எஃப்ஏபி சைன் 45 டிகிரி. ஓகேங்களா? முடிஞ்சு. ஸோ இதில் நமக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியும், ஆர்பியோட வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஆர்பியோட வேல்யூ தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப்ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன், ஒன்று சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாலே நமக்கு போதும். நம்ம இங்கே வெர்டிகல் எடுத்துக்கலாம். வெர்டிகல் எடுத்தால் தான் நமக்கு ஆர்பி ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு இதை போட்டு கண்டுபிடிச்சலாம். ஸோ எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா இங்கே என்னங்க வரும், இது போட்டிங்கன்னா எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறாங்களா.
போட்டுட்டோம்னா வெர்டிகல் போர்ஷனுக்கு ஆர்பி இருக்குது அண்ட் சைன் தீட்டா இது அப்போர்டில் இருந்தபோது எஃப்ஏபி சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. சைன் 45 டிகிரி வேல்யூ 1/√2. ஸோ இதை நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஏபி என்ன கிடைக்கும், மைனஸ் √2p கிடைக்கும். ஓகேங்களா. மைனஸ் நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கோம், அஷ்யூம் பண்ணியிருக்கோம் டென்ஷன் அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் டென்ஷன் அஷ்யூம் பண்ணி தான் பண்ணுறோம். வர ஆன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்து அதுதான் நம்ம டென்ஷனாக கம்ப்ரெஷன் எடுத்துக்கோம். நமக்கு இங்கே நெகட்டிவ் வந்துருக்கனால கம்ப்ரெஷன். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. எஃப்ஏபியோட வேல்யூ என்ன, √2p கம்ப்ரெஷன். இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஈஸியாக கேட்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி போனாமல் டேரெக்டாகவே இப்படி போனால் சொன்ன மாதிரி சிமெட்ரி இந்த ரியாக்ஷன் கோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டக்குனு ஒரு ஜாயிண்ட் செலக்ட் பண்ணி போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா. அடுத்த ப்ராப்ளம். ஸோ இதேமாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதேமாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் பிடியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, பிடியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பிடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, பிடி வந்து இங்கே இருக்குது. சாரி, டிகிரி வந்து இங்கே வரும் 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரி இங்கே இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் டி எடுத்துட்டோம்னா அது என்னென்ன மெம்பர் ஃபோர்ஸ் இருக்குது, ஜாயிண்ட் டியில் என்னென்ன மெம்பர் ஃபோர்ஸ் இருக்குது, டிசி இருக்குது, எஃப்ஏடி இருக்குது, எஃப்பிடி இருக்குது. இந்த 3 இதுமே இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு. ஸோ நான் ரூல்ஸ் சொன்னேன்ங்களா, நல் மெம்பருக்கு ரூல்ஸ் வைக்கேன், ஞாபகம் இருக்குங்களா. த்ரீ ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 2 கொலினியராக இருக்கும், 1 நான் கொலினியராக இருக்கும். அது 2 கொலினியருக்கும் லோடு ஆக்ட் ஆகாமல் இருக்கணும். அப்போது இந்த தேர்ட் மெம்பர் உங்களுக்கு 0வாக இருக்கும். நான் கொலினியர் மெம்பர் வந்து உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிள், இதை பார்த்தனே போட்டுடலாம். எஃப்பிடி என்னது = 0, எஃப்பிடி என்னது 0, அவ்வளோதான். சிம்பிள் ஆன்சர். ஸோ நீங்கள் அதே ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஃபஸ்ட்டு நல் மெம்பராக என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதில் எது கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் இந்த மெம்பர் டிசி கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்க. இப்போது இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படின்னு பார்க்கலாங்களா. இப்போ நான் சொன்னேன்லங்க சிமெட்ரி அப்ளை பண்ணலாமா, இது சிமெட்ரிக்கெலாம் தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிமெட்ரியாக தானே இருக்குது உங்களுக்கு. இங்கே 2 மீட்டர் தான், இங்கே 2 மீட்டர் தான். ஸோ சிமெட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சி வந்து 5/2. டோட்டல் லோட் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 5/2 கிலோமீட்டர் வரும். 2.5 கிலோமீட்டர் வரும். ரெண்டுமே 2.5 கிலோமீட்டர் தான். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஜாயிண்ட் செலக்ட் பண்ணணும். நமக்கு என்ன மெம்பர் கேட்டிருக்காங்க, டிசி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஜாயிண்ட் சூஸ் பண்ணணும், சி ஜாயிண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிசி இருக்கும், பிசி இருக்கும். 2 தான் இருக்கும். 2 மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போது எந்த ஜாயிண்ட் எடுத்திருக்கோம், சி ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கும், ஆர்சி இருக்கும். இங்கிட்டு எஃப்டிசி இருக்கும், இங்கே எஃப்பிசி இருக்கும். கரெக்டுங்களா, எஃப்பிசி இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ வெர்டிகல் 2 இது சால்வ் பண்ணோம். sin 60 cos 60. ஓகேங்களா, sin 60 cos 60. ஸோ இதில் FY = 0, வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 எடுத்துகிட்டு என்ன ஒரு கொஸ்டின் இருக்குது போடுங்க. ஆர்சி இருக்கா ப்ளஸ் எஃப்பிசி sin 60 = 0ன்னு வரும். ஸோ ஆர்சியோட வேல்யூ என்னது 5/2. ஆர்சியோட வேல்யூ போட்டுக்கணும் 5/2. sin 60 வேல்யூ √3/2. ஸோ இதை நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5/√3 வரும். 5/√3 கிலோமீட்டர். மைனஸில் வரனால உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் வரனால உங்களுக்கு கம்ப்ரெஷன். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஈஸி தான். அதே மாதிரி தான் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதே இதில் கேட்டுக்கோங்கன்னா ஃபோர்ஸ் இந்த மெம்பர் பிசியில் கேட்டுக்கோங்க. இங்கே கேட்டுக்கோங்க. இது 30 டிகிரி. ஓகேங்களா, இது வந்து 30 டிகிரி. பிசியில் உங்களுக்கு என்னன்னு கேட்டுருக்காங்க, பார்க்கலாங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க தேவை கிடையாது. இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். இதில் இந்த பக்கம் எதுவும் கண்டுபிடிக்க தேவை கிடையாது. நம்ம இது மட்டும் கண்டுபிடிச்சி டேரெக்டாக ஜாயிண்ட் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா இந்த ஜாயிண்ட் இப்போ வந்து நம்ம பி ஜாயிண்ட் எடுத்துட்டோம்னா அந்த ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க தேவை கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து பிசியோட ரியாக்ஷன் பார்த்து போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா. இப்போது ஜாயிண்ட்டு பி எடுத்துக்கிறோம். ஜாயிண்ட்டு பி எடுத்துட்டோன்னா ஸோ தனியாகவே வாங்கினேன் பாருங்கள். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஜாயிண்ட் பி. இங்கே என்ன இருக்குது, எஃப்ஏபி போயிட்டுருக்கோம். இங்கே எஃப்பிசி இருக்கும். இது 30 டிகிரியில் இருக்கும். இங்கே டவுன்வர்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சிங்களா, 2 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம அடுத்து ரிசால்வ் பண்ணுவோம். 30 டிகிரினால வெர்டிகல் ஹாரிசான்டல் போட்டு ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ வெர்டிகல் சமேஷன் FY = 0 போட்டிங்கன்னா டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு -2. அதே மாதிரி எஃப்பிசி sin 30 டிகிரி. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா sin 30 எனக்கு 1/2 வரும். 1/2 2 × 2 4 வரும். BC = -4 இது கம்ப்ரெஷன் தான். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர்.
ஓகேங்களா. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இதில் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்கலாங்களாங்க. இப்போ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துகிட்டு 2 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. 2 ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். 2 ரூலுமே அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு எது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும், ஆர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே ஒரு ஏபி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஹெச்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும். மூணு மெம்பர் 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட்டு. 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே கொலினியராக இருந்து ஒன்று நான் கொலினியராக இருக்கும். அந்த 2 கொலினியரும் அன்லோடலாக இருக்கும் பட்சத்தில் தேர்டு நான் கொலினியர் மெம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டு தானேங்க. இந்த ஜாயிண்ட் அப்படி தானே இருக்குது. இது வந்து 2 கொலினியராக இருக்குது, இது நான் கொலினியர் அன்லோடடு. ஸோ இது வந்து உங்களுக்கு 0. அப்போ என்னது ஏஹெச் வந்து இது உங்களுக்கு 0 ஆயிடும். ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். சேம் அதே இது இங்கே பாருங்கள். அதே இது எஃப் ஜாயிண்ட் எடுத்துக்கும். எஃப் ஜாயிண்ட்லேயும் ஆர்எஃப் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே இஎஃப் இருக்கும், இங்கே ஜிஎஃப் இருக்கும். கரெக்டுங்களா. ஜிஎஃப் அதே தான், சேம் டிட்டோ. இங்கே என்னங்க 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட்டு நான் கொலினியர் மெம்பர் வந்து 0, ஜிஎஃப் 0. இப்போ இது 2 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த 2 ஜாயிண்ட்டு பார்த்தாச்சு. இப்போ மற்ற ஜாயிண்ட்டு பார்க்கலாங்களா. அடுத்து பி ஜாயிண்ட்டு. பி ஜாயிண்ட் எடுத்துகிட்டோன்னா உங்களுக்கு 3 ஃபோர்ஸ் மெம்பர் 3 ஃபோர்ஸ் இருக்குது, 3 இருக்குது. ஆனால் அந்த கொலினியராக இல்லை. ஸோ அதனால் இது வராது. அடுத்து ஜாயிண்ட்டு சி எடுத்துக்கோங்க. சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 மெம்பர் இருக்குது. ஸோ இதுவும் வராது. அடுத்து டி ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர், 2 3 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட். இது 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட்டுங்களா. 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட்டில் எப்படி இருக்குது, 2 லீனியராக இருக்குது, ஒரு நான் கொலினியர். அப்போ நான் கொலினியர் மெம்பர் வந்து 0. இந்த மெம்பர் டிஜி வந்து 0. இது முடிஞ்சு. அடுத்து இ எடுத்துக்கோங்க. இ எடுத்தாலும் உங்களுக்கு வராது. 3 ஃபோர்ஸ் ஜாயிண்ட்டு கொலினியரால். ஸோ இது வராது, முடிஞ்சு. அடுத்து கீழே ஹச் வந்து 1 2 3 4 அது 4 ஃபோர்ஸ் மெம்பர், அதுவும் வராது. ஜியும் உங்களுக்கு வராது, அது லோடராக இருக்குது. ஸோ இது 3 மட்டும்தான் உங்களுக்கு வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஏஹெச், ஜிஎஃப், டிஜி இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே பாய். ப்ரிப்பேர்கள்.